அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நல்ல நட்புகளை நாம் பேணி வளர்க்க வேண்டும். நண்பர்கள் ரெண்டு விதமா இருக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் ஒன்று, கெட்ட நண்பர்கள் ஒன்று. நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்களுடைய என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் எப்படின்னா, இரும்பு கொல்லையில் நீங்கள் போய் நின்றால், அங்கே போய் அவனோடு நாம் தொடர்பு வைத்தால் அதனால் கிடைக்கின்ற பலன் என்ன தெரியுமா? இப்போ கொல்லம்பட்டியில் போய் நீங்க நின்றீங்கன்னா அங்க இரும்பு அடிக்கப்படும், நெருப்பு இருக்கும், புகை இருக்கும், தூசி இருக்கும். இது நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி மேலே படியும். ஆக கெட்ட நட்புகளோடு நாம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த நடத்தைகள் நம் மீது படியும், மாசு ஏற்படும் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்ல நட்புக்கு உதாரணம் என்னன்னா, அத்தர் விற்பனையாளரை போன்று. இப்போ உங்களுக்கு நண்பர் அத்தர் கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் நின்றீங்க, நீங்க எதுவுமே வாங்கல, ஒண்ணுமே, சும்மா போய் நின்றீங்க, சும்மா போய் பேசிட்டு வரீங்க. ஆனா என்ன இருக்குன்னா, உங்கள் மீது அந்த நறுமணம் வீசும். ஏன்னா அந்த கடையில இருக்கும்போது சாம்பிள் எடுப்பாங்க, வைப்பாங்க, இருப்பாங்களா இல்லைங்களா? ஆக நல்ல நட்புக்கு இதை உதாரணமா சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனா, நல்ல நட்பு இம்மையில் மட்டும் இல்லைங்க, மறுமையிலும் நமக்கு பலன் தருமா. மறுமையிலே ஒரு காட்சி, அந்த சொர்க்கவாசிகளை பற்றி விசாரிப்பதற்காக இறைவன் வருவான். சொர்க்கவாசியில பார்த்து கேட்பான், என்னம்மா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நலமா இருக்குதா, ஏதாவது ஒரு தேவை ஏற்படுதா, ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அதுல ஒருத்தர் சொல்லுவாரா, இறைவா எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை, எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்பானா இறைவன். இல்ல, உலகத்துல எனக்கு ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்தான், அவனும் நானும் இணை பிரியாது இருந்தோம், எப்ப பார்த்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே பயணப்படுவோம். ஆனா அந்த நண்பனை சொர்க்கத்துல எங்கேயுமே பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்பான். உடனே இறைவன் மலக்குகளுக்கு உத்தரவிடுவான். அந்த நண்பன் எங்க இருப்பானா, நரகத்துல இருப்பானா, அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருப்பான். இறைவன் என்ன பண்ணுவான்னா, அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்லுவானா. அப்ப இந்த நல்ல நட்பின் பொருட்டால் அந்த குற்றவாளி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. அப்ப எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க, எவ்வளவு பெரிய அருக்கொடை பாருங்க. ஆக நல்ல நட்பு என்பது இம்மையில மட்டும் இல்லைங்க, மறுமையிலும் நமக்கு பயன் தரும். அதே நேரத்துல கெட்ட நட்பு உங்களிடத்துல இருந்தால் உங்களுடைய ஈமானை அது அழித்துவிடும், உங்களுடைய செயல்களை அது முடக்கிவிடும். ஏன், உங்களுடைய இம்மையை முழுமையாக அழித்து விடுவதற்கு ஒரு கெட்ட நட்பு போதுமானது. ஆக கெட்ட நட்புகளை தவிர்ப்போம், நல்ல நட்புகளை வளர்ப்போம். இறைவன் கருணை புரிவானா. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.